உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு ஒரு சோதனை நடத்துனாங்களாம். அதாவது அவங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸ் கேட்டுட்டு பதில் எழுத வச்சாங்களாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்கார பிள்ளைங்க, உங்ககிட்ட தான் நிறைய திறமை இருக்குது, ஓகேங்களா, இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு எக்ஸாம் எழுத சொன்னாங்களாம். அந்த ரொம்ப ரொம்ப புகழுரை சொன்னாங்க இல்லைங்களா, உன்னால் முடியும் அப்படி சொன்னாங்க இல்லையா, அந்த கேட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதின பசங்க என்ன பண்ணாங்களாம், எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட்டாக எழுதினாங்களாம். இன்ட்ரெஸ்ட்டாக எழுதி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணாங்களாம், ஓகேங்களா. அதே ஸ்கூலில் இன்னொரு பாதி பேருக்கு எக்ஸாம் வச்சாங்களாம். இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை பார்த்துட்டு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது திறமையை எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் போதாதுன்னு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக பேசி அனுப்புனாங்களாம். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட அவங்களால ஒழுங்காக எழுதாமல் மார்க்கும் ரொம்ப குறைஞ்சி போச்சான். இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, புகழ்ச்சி தான். புகழ்ச்சியாக பேசி அனுப்புனவங்க நல்ல எக்ஸாம் எழுதி தன்னம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதி நிறைய மார்க்ஸ் வாங்கினாங்க. இந்த குறைகளை சுட்டி காட்டி விகழ்ச்சியாக பேசி அனுப்புனவங்கள குறைச்சலாக மார்க் வாங்கியிருந்தாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? புகழ்ச்சின்றது ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த புகழ்ச்சி மருந்தை நம்ம சுலபமாக தயார் பண்ணிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு காசு பணம் தேவையே இல்லைங்க.